இப்ப வந்துருச்சு. அப்ப கடைசியாக நாங்க அலிஃபினுடைய உச்சரிப்பை பார்த்து கொண்டு வரோம். அதுலயும் கலக்கி ஓதுதல் என்ற கன்செப்ட் கூடாகத்தான் சில விஷயங்களை படிச்சு அதுல ஒர்க் தந்திருந்தோம். வேணா ஓண்டா ஓந்து பாப்போம். குயிக்கா ஓதுங்க ஓண்டா. ஓதுங்கன்னா நீங்க வரல. ஓதுற பாடம் வரல அப்படியா? சரியா ஓ கொஞ்சம் இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர். ஓகே. ரெண்டாவது இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ். திருப்பி ஓதுங்க. இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ். மூணாவது இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ். இப்ப பில முதல்ல ஓதுனி சரி, இப்போ ஓதுனி பில. ஏன் பில ஆச்சு? ஏன் போல? கொஞ்சம் திரும்ப ஓதி பார்க்கிறதுக்கு. இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ். ஏன் இப்ப சரி, இப்ப என்ன ஏன் போல ஆயிடுச்சு? அப்ப ஜாவடிட்டில உச்சரிச்சில. பாத்தீங்களா பாத்தீங்களா கிளாஸ்ல வந்து பிளவு பிளவு விடப்படாது. மூணாவது وإن لنا للآخرة والأولى. பெரிய பில. அப்ப வீட்டுல ஓதல்ல, வீட்டை பொல பொலையா ஓதிக்கிறீங்க. பாத்தீங்களா? கண்ணை முடிச்சு வீட்டுல ஓதிக்கிறீங்க. وإن لنا للآخرة والأولى. அப்படியா நெட்டது? அவ்வளவு நெட்டு சொன்ன அப்படியா? இதுல பேர் என்ன? இல்ல, இதுல பேர் என்ன? மூணு. அதுதானே மூணு. என்ன மூணு? மூணு ரொட்டி அப்படியா? நீட்டத்துல அது போட்டு அதனால அத மூணு மூணு விரல் 3 செகண்ட் நீட்டணும். பெல 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 பெல. பாத்தீங்களா பாத்தீங்களா? எல்லாம் தலைகீழா பேத்திட்டு சொன்ன விஷயத்த பாத்தில்ல. இப்ப சும்மா கண்ணை மட்டும் ஒதுக்கிங்க வீட்டுல. பாத்தீங்களா? நீட்டுறதுக்கு தேவையான விஷயம், ஓதுறதுக்கு தேவையான விஷயம் நீட்டுறது. ஆனா நீட்டுறது எப்படி எவ்வளவு நீட்டுறது தெரியாது, மறந்துட்டு. நான் வட்டம் போட்டுக்கிற பேர் என்ன? மூணு. என்ன மூணு? நான் இப்ப என்ன கேள்வி கேட்டேன்? இதுல பேர் மூணு அப்படியா? நான் வட்டம் போட்டுக்கிற பேர் வந்து மூணு அப்படியா? அட பேரு ஃபத்ஹ் மத். சரி, வெரி குட் குட். ஓகே, ஃபத்ஹ் மத் வந்தா 3 செகண்ட் நீட்டணும் அப்படியா? ஓ தானே. ஃபத்ஹ் மத் வந்தா நீட்டணும். யார் ஃபத்ஹ் மத் வந்தா 3 செகண்ட் நீட்ட சொல்லி யார் சொல்லி தந்த? கிளாஸ்ல தானே கிளாஸ்ல செஞ்சு சரி. அப்ப கிளாஸ் சொல்லி தந்த பேல போல ரெக்கார்ட பீரி கேட்க வர. அப்ப இதுல பேர் என்ன? என்ன மத்தா? நான் மத்தின்னு சொல்லப்பட சொன்னேன். மத்தின்னு சொல்லி தரலையே. என்ன பேர் சொன்னேன் பாத்தீங்களா? அது மத் இல்ல. இதுல பேர் என்ன? பேர் வரல. மத்தினுடைய அடையாளம் என்ன பெயர்? ஹபீபுர் ரஹ்மான்
பேய்த்துட்டு தூங்கிட்டு அல்லது இந்த ரெக்கார்டை கேட்காம சும்மா ஓய் தரப்படாது. படிச்ச விஷயங்கள் ஓதுறது மட்டும் படிக்கல. விளங்கினா ஹபீபுர் ரஹ்மான்? பல பல பலன்னு வந்து சொல்லி ஓதிட்டு போறதுக்கு மட்டும் நான் படிக்கல. கிளாஸ்ல முக்கியமா ஓதுறதுக்கு சில விஷயங்கள் தேவை, அடிப்படையான சில விஷயங்கள் தேவை. இப்ப நீ சின்னாலே அதுக்காக வேண்டி நான் கொஞ்சம் கொஞ்சமா உங்களோட கஷ்டப்படுத்தாம படிக்கிறதுக்கு ஓதுறதுக்கு தேவையான சில விஷயங்கள் சொல்லித்தாரு. மறக்கப்படாது. மறந்துட்டீங்களே இப்ப மதுர அடையாளம் பேர் மறந்துட்டு பத்தஹ் மது வந்தா 3 செகண்ட் சொல்றீங்க. இங்க இதெல்லாம் யார் சொல்லி தந்தா? இப்ப எல்லாம் அப்ப ஒன்னும் பாத்தில்ல. அப்ப இதுலயும் 3 செகண்ட் எட்டணும், இதுலயும் 3 செகண்ட் எட்டணுமே. இங்கேயும் பத்தஹ் மது வந்து இங்கேயும் 3 செகண்ட் எட்டிக்கணுமே. இல்லாட்டி பிழையே எல்லாம். எல்லாம் பிள்ளை. 2 வசனம் பிள்ளை, 3 வசனம் பிள்ளை. நீங்க சொன்னதை பார்த்தால் இப்ப நீங்க பத்தஹ் மது வந்தா 3 செகண்ட் எட்டணும். நான் சொல்லல. அப்படித்தானே? என்ன இவரவான் மதுர அடையாளம் வந்தா எத்தனை செகண்ட் எட்டுறது? 3. அப்ப பத்தஹ் மது வந்தாலும் 3 செகண்ட், மதுர அடையாளம் வந்தாலும் 3 செகண்ட். மதுர எழுத்து வந்தா இந்த அலிஃப் என்ன அலிஃப்? ஃபதஹா சுகூன் கஸ்ரா வச்ச அலிஃப். அப்படியா? என்ன அலிஃப் அது? அலிஃபோட பேர் என்ன? பாப்பமே. இன்சான என்றதுல வாரதுல இந்த அலிஃப் என்ன அலிஃப்? அது அலிஃப் ஒன்றே இல்ல. அப்படியா? இல்ல, நீட்டுறது. என்ன அலிஃப் அது? நீட்டுறதுக்கு வந்திக்கிற அலிஃப் என்ன பேர்? அதுக்கு அந்த அலிஃப் பேர் என்ன? பாத்தீங்களா பாத்தீங்களா? நீட்டுதல் என்றதுக்கு என்ன சொல்ற அரபுல? மத்து அப்ப என்ன அலிஃப் இது? மத்தினுடைய அடையாளங்கள். மத்தினுடைய அடையாளங்கள். மத்தினுடைய எழுத்துக்கள். எழுத்து. மத்தினுடைய எழுத்து. எழுத்துக்கள். எழுத்துக்கள் அல்ல, இங்க ஒரு எழுத்து தான் வந்திக்குது. எழுத்துக்கள் எல்லாம் வந்தாக்குது, ஒரு எழுத்து தான் வந்திக்கு. மத்தினுடைய எழுத்து அலிஃப் என்ன இது? இது மத்தினுடைய அலிஃப். எப்படி சொல்லணும்? மத்தினுடைய மத்தின் அலிஃப் வந்தா எத்தனை செகண்ட் இட்டணும்? 3 செகண்ட் இடணும். அப்படியா? எப்படி மாட்டினீங்க? மத்தினுடைய அலிஃப் வந்தா எத்தனை செகண்ட்? 3 செகண்டா? 4 செகண்டா? இல்ல, அதெல்லாம் தெரியாது. இல்ல. அப்ப சொல்லுங்களேன் விட. 2. 2 செகண்ட். 2. 2 செகண்ட் பிள்ளை. 2 செகண்ட் இட்டுல. எப்படி வரணும்? இது நீட்டுறது நான் சொல்லி தந்தேன் பாத்தீங்களா? நீட்டுறத ஃபுல்லா போயிட்டு பார்க்கணுமா? மறந்துட்டு இப்படி ஓதையல. அது இப்படி ஓதுனா கடைசி வேற வேற ஓதல் தான் வந்து கடைசியில் நிற்கும். எங்கட ஓதல்ல மத்திர எழுத்து வந்தா எத்தனை செகண்ட் இட்டணும்? மத்தினுடைய அடையாளம் வந்தா எத்தனை செகண்ட் இட்டணும்? ஃபதஹ் மத்து, கஸ்ர் மத்து, லவ் மத்து என்ற அந்த 3 வந்தா எத்தனை செகண்ட் இட்டணும்? அல்லது எத்தனை கை விரலை மூடி மடக்கிற அளவுக்கு நிட்டணும்? எப்படி சரி ஒரு விடையில சரியா சொல்லணும். எந்த விட தெரியும்? இப்ப எந்த விட தெரியும்? செகண்ட் கணக்குல விட தெரியுமா? கை விரலை மூடி திறக்கிற மாதிரி விட தெரியுமா? எந்த விட தெரியும்? மூடி திறக்குது. அப்ப சொல்லுங்க விட சரியா. மத்தினுடைய எழுத்து அலிஃப் வந்து இப்ப எத்தனை கை விரலை மூடி திறக்கிற அளவு நீட்டணும்? எத்தனை அளவு நீட்டணும்? 6. 6 அளவு. வெரி குட். அப்ப நீட்டி காட்டுங்க. இப்ப ஓதி காட்டுங்க முதலாத சரியா. அப்படியா ஓதி தந்த நான்? அப்படியா ஓதி தந்த நான்? பாத்தீங்களா பாத்தீங்களா எங்க பிரச்சனைன்னு சொல்லி. கை விரல் 6 அளவுக்கு நீட்டி ஓதணும். அப்படியா? மத்த எழுத்து கை விரல 3 தடவை திறந்துட்டு 3 இல்ல. கை விரல 3 தடவை திறந்துட்டு மூடணும். விடப்பல மத்து டோட்டலா மறந்துட்டு ஹபீபுர் ரஹ்மானுக்கு செய்ய வழி இல்ல. எப்படி மத்துங்கிறத டோட்டலா மறந்துட்டு வந்தீங்க கிளாஸுக்கு. பதிரி மத்த படிப்பிக்கணும். மத்துண்டா நீட்டுதல்ங்கிறது தெரியும். மத்த எத்தனை பிரிக்கணும்? 2. வெரி குட். எதெல்லாம்? மத்தின் அடையாளங்கள், மத்தின் எழுத்துக்கள். வெரி குட். அது ஞாபகம் வைக்குது. மத்தின் எழுத்துக்கள் எதெல்லாம்? மத்தின் எழுத்துக்கள் இந்த சுக்குன் வச்சவா, சுக்குன் வச்சயா, அலிஃப். வெரி குட். மத்தினுடைய அடையாளங்கள்?
பத்தே மத்து கசுறு மத்து லம்மு மத்து மத்து அந்த மத்துன்னு சொல்லப்படாது. பத்தஹ் மத்து, கஸ்ரு மத்து, லமு மத்து. அடுத்த பேர் என்ன? மத்து அடையாளம். மத்துன்னு சொல்லப்படாது. இல்லைனா மத்தின் அடை திரும்பி சொல்லுங்க என்ன? திரும்பி சொல்லுங்க. மத்தின் அடையாளம். மத்தினுடைய அடையாளங்கள் ஃபுல்லா சொல்லுங்க. பத்தஹ் மத்து ஃபுல்லா சொல்லுங்க. பத்தே மத்து லம்மு மத்து கசுறு மத்து மத்தின் அடையாளங்கள். மத்தின் அடையாளங்கள் இல்ல. பாத்தீங்களா பாத்தீங்களா? மறக்கிறீங்க. மத்தின் அடையாளங்கள்னு சொல்றது பன்மையில சொன்னது எல்லாமே ஆடுகள் என்றா ஒரு ஆடா? எத்தனை ஆடு? மத்தின் அடையாளம். வெரி குட் வெரி குட். இப்ப இதுல இப்ப நீ சொன்னீங்களே, இப்ப ரெண்டா பிரிச்சு மத்தினுடைய எழுத்துக்கள் அலிஃப், வாவ், யா, சுக்குன் செய்யப்பட்ட யா, சுக்குன் செய்யப்பட்ட வாவ் எல்லாம் சொன்னீங்களே. அதே மாதிரி மத்தினுடைய அடையாளங்கள் பத்தஹ் மத், சாரி, பத்தஹ் மத்து, கஸ்ரு மத்து, லம்மு மத்து, மத்தினுடைய அடையாளம் என்று சொன்னீங்களே. இப்ப இதுல நீட்டுற அளவெல்லாம் பிரச்சனை ஆகிக்குது. ஏன் பிரச்சனை ஆயிடுச்சு? ஏன் மறந்தீங்கன்னா தான் பிரச்சனை. இதுல நான் இப்படிதான் போட்டு காட்டிக்கிறேன். போன கிளாஸ்ல போய் பாருங்க. 2 பாக்ஸ் அடிச்சு காட்டிக்கிறேன். இதுல எது வந்தாலும் எத்தனை அளவு நீட்டணும்? இந்த 2 பாக்ஸ்லயும் 3, சாரி 4, 5, 6, என்ன 3 எல்லாம் மறந்துட்டு பாத்தீங்களா? நீட்டுற அளவு எல்லாம் மறந்து. இதுல எது வந்தாலும் நீங்க நீட்ட வேண்டியது 1 செகண்ட். எத்தனை செகண்ட்? 1. இப்பதான் ஞாபகம் வருது. அப்ப எத்தனை அளவு நீட்டணும்? கை விரல மடக்கி அளவு எத்தனை அளவு? என்னது குறைஞ்சது 3 அளவா? அப்ப எல்லாம் மறந்துட்டு. இப்ப 2 அளவு தான் நீட்டணும். குறைஞ்சது கூடுதல் இங்க குறைஞ்சது கை விரலொண்ட திறந்துட்டு மூடுறது, அவ்வளவுதான். அப்ப எத்தனை அளவு அது? ஓரளவு. திறந்துட்டு மூடுறது ஓரளவா? திறக்கிறது உண்டு, மூடுறது உண்டு. ரெண்டையும் கூட்டினா உண்டு. அப்படியா? நல்ல கணக்கா தான் இது. அப்ப ஒன்று நீங்க இப்ப துறக்கிறது உண்டு, மூடுறது உண்டு. அப்ப விட உண்டு. அப்படியா? ஒண்ணு உண்டு. புதிய கணக்கு, புதிய கணக்கு, புதிய கணக்கு கொண்டதான் நீங்க. சரி, அடுத்தது இந்த அடையாளம், மத்தினுடைய அடையாளம் என்று சொல்லக்கூடிய இது வந்தால் 6 அளவுக்கு நீட்டணும். எத்தனை அளவு? 6. என்ன 6 அளவுண்டா? கைவிரல திறக்கிறது, மூடுறது, திருப்பி திறக்கிறது, திருப்பி மூடுறது, திருப்பி திறக்கிறது, திருப்பி மூடுறது. 3 முறை திறக்கணும், 3 முறை எஸ். இப்ப விட சொல்லி பிழைய நிப்ப நான் அப்படி புதிய படிப்பிக்க மாட்டேன். எல்லாம் பிழை. என்ன புது படிப்பிக்க வைக்கக்கூடாது. எஸ் சரி சரி வராது. விட சரியா வரணுமே. அப்பதான் தெரியுமா ஹபீப் ரஹ்மானுக்கு நீட்டு அளவுலாம் தெரியும். இல்லாட்டி ஓதுறையெல்லாம் போல. இப்ப முதலாவது ஓதுனது போல இந்த இடத்துல போல, 2வது ஓதுனதுல இந்த அடையாளம் வந்துக்குது, இந்த அடையாளம் வந்துக்கு, 2ம் போல. 3வதுல இங்கேயும் போல. எல்லாம் அது அடையாளம் நீக்குது. நீட்டம் எல்லாம் சரியா? இன்னும் கொஞ்சம் விட்டா இதை நீட்டிப்பீங்க. இதா ஜாண்டு போய்க்கும். நல்ல காலம் கேட்கல அது. அப்போ மத்திட அடையாளம் வந்து எத்தனை நீட்டணும்? எத்தனை அளவு நீட்டணும்? அதுல மத்திட அடையாளங்கள் வந்தாரு. இந்த 1 செகண்ட். மத்திட நான் கேட்ட கேள்வி என்ன? மத்திட அடையாளம் வந்தால் எத்தனை அளவு நீட்டணும்? கேள்வி நல்லா கேட்கணும் போல அது காதால. அவன் விட சொல்லலாம். மத்திட அடையாளம் வந்துச்சு என்றால் எத்தனை அளவு நீட்டணும்? 1 செகண்ட். வெரி குட். யாரு சொல்லி இப்போ 1 செகண்ட் சொல்லி? மத்திட அடையாளம் என்ன எனக்கு தெரியும் போல அது. மத்திட அடையாளம் என்ன? இதான் மத்திட அடையாளம். ஃபதஹ் மத், கஸ்ர் மத், மத்திட அடையாளம் இல்ல. அப்போ 1 செகண்ட். இப்ப திருப்பி மறக்கிறீங்களே. திருப்பி சரி வராது. 6 இந்த 3 என்ன இந்த 6, இந்த 3, இந்த 2, இந்த 1 விடப்பிலையா தான் விடப்பிலை கொஞ்சம் நீங்க வாரு. இப்ப உங்களுக்கு திருப்பி அதை ஸ்லைட போட்டு தான் விளங்கப்படுத்துவாரு. நீங்க அவசரமா மறக்கிறீங்களே விஷயத்தை. புதிய பாடத்தை படிக்கல. எப்படி மறந்தா? நினைஞ்சிட நீட்டுறது மறந்தா எப்படி அபிப்பிரமான ஓதுறது? ஓதுறதுல முக்காவாசி நீட்டுறதுலாம் இது விளங்க சொல்றது.
ஓ ஓதுறதுல முக்காவாசி நீட்டுறதுல போலன்னு சொன்னா ஓதல் எங்கே போய்த்திரும் கடைசி லெக்கு திசை இல்லாம போய்த்திரும் எட்ரஸ் ஒன்று இல்லாம போய்த்திரும் ஓதல் எட்ரஸ் இல்லாம போய்த்திரும் நீட்டுதல் எங்க எப்ப படிச்ச பாடம் என்ன வாப்போ எவ்வளவுக்கு முன்னு படிச்சு இது ப்ரோ படிச்ச பாடம் எல்லாத்தையும் கேள்வி கேட்குவார் அப்படியா அப்ப மறக்க மாட்டேன் அப்படியா படிச்சதெல்லாம் மறக்குது என்ன செய்யறது எனக்கு தெரியும் என்ன செய்யறது மறந்தா புதிய பாடம் சொல்லி தரல அது அவ்வளவு விஷயம் வந்தீங்க ஸ்கிரீன் ஓ என்ன வந்தீங்க நீட்டுதல் திருப்பி படிக்கணும் திருப்பி கேள்வி கேட்பேன் சொல்லி தர போறேன் மத்த பத்தி தெரியும் மத்திர அடையாளங்கள் நல்லா கேட்டுக்கு மத்த எத்தனை வாயா பிரிச்சுக்குது 2 என்னலாம் எழுத்துக்கள் அலிஃப் சுக்குன் வச்சயா சுக்குன் வச்சவா மத்தி நடையா மத்தி மத்தி கஸ்ர மத்தி லம்மு மத்தி மத்தி அடையாளம் வெரி குட் சரி இப்போ இந்த பாக்ஸ் அடிச்சுக்கு ரெண்டும் நல்லா பாத்துக்கோங்க அடிச்சு அணியில பாக்ஸ் அடிச்சுதா ஓ இப்படித்தானே போன கிளாஸ்ல அடிச்சு ஓன்னு சொன்னீங்க திருப்பி இந்த கிளாஸ்ல வந்து கொலையா சொல்றீங்களே இந்த ரெண்டு பாக்ஸ்ல உள்ளத எத்தனை அளவுக்கு நிட்டணும் எது வந்தாலும் எத்தனை அளவுக்கு நிட்டணும் ஒரு செகண்ட் ஒரு செகண்ட் எத்தனை அளவு கை விரல திறந்து மூடி எத்தனை செகண்ட் எத்தனை முறை திறக்கும் எத்தனை மூடணும் ஒரு செகண்டா ஒரு செகண்ட் ரெண்டு அளவு வெரி குட் ரெண்டு அளவு அப்படி வெயிட் பண்ணும்போது பாங்க செல்லி முடிஞ்சு அடுத்த கேள்வி கேட்கிறேன் இந்த கேள்விதான் பாட முடியும் போதே இல்லாது பாடம் ஃபுல்லா கேள்வியா தான் கேட்கணும் பாடம் பாங்க முடிஞ்சு கடைசி நிப்பாட்டிக்க சொல்லுங்க பாபம் கடைசி பெண்ணை கேள்வி நிப்பாட்டிக்கிற மறந்தா ஞாபகம் பாபம் கடைசி என்ன இல்ல சொல்லுங்க என்ன நிப்பாட்டிக்கு மதுர அடையாளங்களை மத்திய மத்திய கசுறு மத்திய லம்மு மத்திய மதுர எழுத்துக்கள இந்த சுக்குன் வச்சயா சுக்குன் வச்சவா அலிஃப் அதுகள் வந்தா ஒரு செகண்ட் நீட்டணும் ரெண்டு அப்படித்தானே சரி குட் திருப்பி மறந்துட்டு வந்தா பிரச்சனை தான் வருமா நீங்க நிறைய மறக்கிறீங்க டாக்குண்டு சரி இந்த இதுல பேர் என்ன மத்தியனுடைய அடையாளங்கள் அப்படியா பேர் இல்ல மதுரையோட அடையாளம் அடையாளம் இந்த மதுரை அடையாளம் வந்தா எவ்வளவு நீட்டணும் 3 என்ன 3 வாழைப்பழம் அப்படியா இல்ல அப்ப அளவு 6 அளவு 6 வெரி குட் என்ன அளவு கைய ஒரு தடவை கையை திறந்துட்டு மூடணும் கையை திறந்துட்டு மூடணும் வெரி குட் அப்ப 3 சொன்னீங்க அது என்னது 3 அந்த அரை பிரிச்சா வாரது அரை பிரிச்சா வாரதா 3 செகண்ட் எத்தனை 3 என்னது 3 செகண்ட் மறக்கப்படாது திருப்பி அடுத்த கிளாஸ் கேள்வி கேட்குவார் இந்த நஸ்த இல்ல இந்த ஐனை நாங்க எத்தனை செகண்ட் நிட்டணும் அல்ல எத்தனை அளவு நிட்டணும் எதை தெரியும் ஒன்று சொல்லுங்க பிரச்சனை இல்லை நீ அளவு சொல்லலாம் அல்லது நீ செகண்ட் சொல்லலாம் நஸ்த ஐன் இந்த ஐனை நாங்க எத்தனை அளவு நிட்டணும் சொல்லு தரலையான் 2 செகண்ட் இந்த ஒரு செகண்ட் சரி ஒரு செகண்ட் நஸ்த ஐன் அப்படியா நஸ்த ஐன் எப்படி நீட்டு காட்டுங்க வசனத்தை إياك نعبد وإياك نستعين அது ஒரு செகண்ட் அது ஒரு செகண்ட் அது இல்ல அதுவும் மறந்துட்டு அப்படியா ஹபீபுர் ரஹ்மான் அதுவும் மறந்துட்டு யாஹூ அதுவும் மறந்துட்டு அப்படியா அதுதானே நான் இதை உங்களுக்கு உங்களோட வெகுல தர போறேன் நீட்டுதான் ரெண்ட பாடத்துல ரெக்கார்ட போயிட்டு கேட்கணும் நான் சொல்லி தர மாட்டேன் இது நீங்க மறந்தா நீங்க கடைசி சும்மா தான் வரீங்க அடுத்த கிளாஸ் என்னது பேரு கேட்கணும் நீட்டுதல்
நீட்டுதல் தலைப்புல படிச்சுக்கிற பாடத்தை ஃபுல்லா பார்த்துட்டு எனக்கு அடுத்த கிளாஸ்ல வந்து ஏன் நஸ்தாயி இல்ல நீட்டணும், என்ன காரணம், எல்லாத்தையும் எனக்கு சொல்லணும். அப்ப ஓதலாம். அப்பதான் புதிய பாடத்தை இல்லாட்டி ஓய் தரல. அது புதிய பாடம் போதுன்னா நீங்க பல விஷயம் மறக்கப்படாது. பார்த்துட்டு வரணும். நான் கேள்வி கேட்பேன் நான் நீட்டுதலை பத்தி.